ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, வராகி அம்மனோட இந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம், தினமும் சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை மட்டும்தான். நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா தானாகவே சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளோட அந்த பண தேவைகளை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தா நிறைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றுவோம். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம தச்சன்ய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் தான் அதிக அளவில் தெய்வ வழிபாடு இருக்கும். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை தீபம், மார்கழி மாதம், இப்படி நம்ம பல வழிபாடுகளை நம்ம செய்வோம். அந்த அளவிற்கு வழிபாட்டிற்கு உகந்த காலமாக இந்த காலத்தின் தொடக்கம் இருக்கும். அதாவது ஆடி மாதமாக இருக்கும். ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். பொதுவாகவே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும் பலனை விட மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால கிடைக்கும் பலன்கிறது அதிகம். அதுவும் குறிப்பாக பார்த்தா ஜபம் செய்வதுங்கிறது ரொம்பவே உத்தமமான செயல். மந்திரத்தையும் தெய்வத்தின் பெயரையும் நம்ம ஜபம் செய்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜபத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது, விதிமுறைகளும் கிடையாது. மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஆனால் ஜபத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது எந்தவித விதிமுறைகளும் நம்ம பின்பற்ற ஒன்றும் அவசியமே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும், எவ்வளவு நேரம் வேணாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம இந்த ஜபத்தை நம்ம செய்யலாம். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் வராகி அம்மனோட இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் நடக்கும். இந்த கலியுகத்தில் ரொம்ப துடிப்பான தெய்வமாக இருக்கிறவங்க வராகி அம்மன். வராகி அம்மனை வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு எதிரிகள்ங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. வராகி அம்மனை நினைத்து வராகி அம்மனோட நாமத்தை நம்ம இந்த ஆடி மாதம் முழுவதும் உச்சரித்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதும் உச்சரிக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் உச்சரிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் உச்சரிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணுமானாலும் நம்ம சொல்லலாம். குறைந்தது ஒரு 5 நிமிடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சொன்னால் கூட போதும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு காலமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். வீட்டில் அசைவம் சமைத்து இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். வேறு ஏதாவது ஒரு தீட்டு காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அந்த அளவிற்கு ரொம்பவே நாம ஜபங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவக்கூடிய மிக மிக எளிமையான ஜபமாக இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக. இந்த நாம ஜபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் ஜபம் செய்கிறீங்களோ அந்த காரியத்தை வராகி அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு அந்த காரியத்தையும் நினைத்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இப்போ உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். யாருக்கிட்டையும் இந்த மந்திர நாம ஜபத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த காரியத்திற்காக செய்கிறங்கிறதையும் நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இதான். இதை செய்யறதுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது, எந்தவித பூஜையும் கிடையாது. ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் யாருக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. எந்த காரியத்திற்கு செய்கிறீங்கிறது சொல்லக்கூடாது. இதுதான் இதில் ரொம்பவே முக்கியமானது. இதை சொன்ன நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. தினமும் நீங்கள் எதிர்பார்த்த பண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நினைச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். இதில் முழு நம்பிக்கையோடு வராகி அம்மனை நினைத்து முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்பவே எளிமையான இந்த நாம ஜபத்தை வராகி அம்மன் மீது முழு நம்பிக்கை வச்சு தினமும் உச்சரிக்கிறவங்களுக்கு அவங்க நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். வராகி அம்மனை கும்பிட்றவங்க எல்லாருக்குமே தெரியும், வராகி அம்மன் பார்ப்பதற்கு அவங்க பயங்கர தோற்றமாக இருந்தாலும் அவங்க குழந்தை உள்ளம் கொண்டவங்க. அவங்கள மனசார நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவங்க நல்லபடியாகவே முடிச்சு கொடுப்பாங்க, நம்ம கூடையே இருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் சரி, அந்த வேலையில் எந்த தடையும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க.
மனசார ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி அவங்கள நினைச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க வராகியம்மன். வராகியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் அனைத்துமே, மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.